எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 29 11ஆம் வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் மேலே உங்களுடைய கரங்களை வைத்து இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு மாதமாக, கர்த்தர் நமக்கு சமாதானம் அருளுகிற ஒரு மாதமாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் மாற்றும்படியாக எல்லார் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியில் கடந்த 7 மாதமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின தேவன் நம்ம இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தில் நம்ம வாசித்தது போல அவர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிற தேவன் 2 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நமக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். முதலாவது, அவர் நமக்கு பலன் கொடுப்பார். 2வது, நமக்கு சமாதானம் அருளுவார். ஹல்லேலூயா. ஆமென். இது 2மே ஒரு ரெட்டிப்பான நன்மையை போல கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த ரெட்டிப்பான நன்மை அல்லது 2 விதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்பொழுது இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், 2 கால்களை போன்றது. 2 கால்களை போன்றது. அல்லது ஒரு பறவைக்கு எப்படி 2 சிறகுகள் இருக்குதோ அதுபோல் 2 விதமான காரியங்கள். ஒன்று பலன் கொடுக்குறார், 2வது சமாதானம் கொடுக்குறார். ஒரு கால் வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. ஒரு கால் வச்சுட்டு ஓடினாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நொண்டின்னு அர்த்தம் இல்லையா? அதுபோல் ஒரு ரெக்கையை வச்சுட்டு என்ன பண்ண முடியாது? பறக்க முடியாது. 2 ரெக்கை இருந்தால் தான் பறக்க முடியாது. அதுபோல் இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஒன்று பலன் கொடுக்கிறார், 2வதாக சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், இந்த காலவெளியில் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக பலன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்படியாக பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2வது, எதற்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், பிரச்சனையின் நடுவிலே அமைதியாக இருக்கிறதற்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். 2 காரியங்களை சொன்னால், முதலாவது பலன் எதுக்குன்னா, பிரச்சனை நடுவில் பிரச்சனையை தைரியமாக எதிர்கொள்கிறதற்கு பலன் கொடுக்கிறார். 2வதாக பிரச்சனையின் நடுவிலும் சமாதானமாய் அமைதியாக இருக்கிறதற்காக கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையும் எப்பொழுதுமே சமாதானமாய் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் கொடுக்குற பலனும் கர்த்தர் கொடுக்குற சமாதானமும் இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறதற்கு மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகளின் நடுவில் நம்ம அமைதியாய் வாழும்படியாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஏசாயா 30:15 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். ஹல்லேலூயா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. அமெரிக்கை அப்படின்னு சொல்லும்போது அமைதியாக இருக்கிற ஒரு அனுபவம், குவைட்னஸ் அப்படின்னு போட்டிருக்கு. பிரச்சனை நடுவில் எப்படி நம்மளால் அமைதியாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தை ஜனங்க சொல்லி பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இந்த பிரச்சனை நடுவில் எவ்வளவுதான் குழப்பங்கள், போராட்டங்கள், சத்தங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நடுவில் நம்ம என்ன பண்ணுறோம்? அமைதியாக இருக்கிறதற்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நமக்கு சமாதானத்தை அருளுகிறார். இந்த பிரச்சனை நடுவில் அமைதியாக காமாக இருக்கிறதுக்கு, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா கூலாக இருக்கிறதுக்கு. நம்முடைய இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் தோனி, அவருக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்குது. அவர் என்னென்னு கூடுவாங்கன்னா கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லி கூடுவாங்க. கேப்டன் கூல்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அணியோடைய முக்கியமான சில தருணங்களில் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் மற்றவங்களாம் என்ன ஆக போகுது ஏதாக போதும் டென்ஷனாக இருக்கும்போது அவர் மட்டும் எப்படி இருப்பார்? கூலாக இருப்பார். முகத்தில் எந்த விதமான பயத்தையும் வெளிக்காட்ட மாட்டார், அல்லது சந்தோஷத்தையும் வெளிக்காட்ட மாட்டார். அமைதியாக இருப்பார்.
என்ன நடந்தாலும் என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நாள் 2 நாளில் பல மேட்சஸில் அப்படியாக அவர் செயல்பட்டதுனால அவருக்கு அது ஒரு பட்டப்பெயராகவே ஆயிடுச்சு, கேப்டன் கூல். அது வந்து சாதாரணமாக எல்லாராலும் அதை செய்ய முடியாது. எத்தனையோ நாடுகள் கிரிக்கெட் விளாட்றாங்க, எத்தனையோ பேர் கேப்டனாக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா கேப்டன்களும் இக்கட்டான சூழ்நிலைகளில் அப்படி அமைதியாக இருக்கிறது இல்லை. சில நேரங்களில் யாராச்சும் கேட்ச் விட்டுட்டாங்கன்னா அந்த கேப்டன் போட்டு என்ன பண்ணிடுவார், கத்திடுவார். ஒழுங்காக போலிங் போடலைன்னா போலரை போட்டு மிஸ்ஃபீல்டிங் பண்ணாங்கன்னா போட்டு கத்துறது. இப்படி என்ன செய்யுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் அவங்க வந்து தங்களுடைய என்ன சொல்கிறது, கூலை இழந்துருவாங்க. அவங்க அமைதியாக இருக்க முடியாது அவங்களால. ஏதாவது ஒரு காரியத்தை முகத்தில் கோபத்தை காமிச்சிருவாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி இருக்க மாட்டார். இவர் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருப்பார். அதனால தான் அவர் கேப்டன் கூல். ஏன் என்ன சொல்ல வரேன் அப்படி சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அமெரிக்கையை பெலனாய் கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இது வந்து ஸ்ட்ரென்த்தாக கர்த்தர் கொடுக்குறார். இப்போ எல்லாராலும் பிரச்சனை நடுவில் அமைதியாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதுக்கு தனி பெலன் தேவைப்படுது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்குறாரா, பெலன் கொடுத்து அவர்களுக்கு சமாதானம் அருளி அவளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். பாருங்கள், யார் இந்த பெலனை கொடுக்குறாருன்னா அவரே கர்த்தர். அவர் டைரெக்டாக நமக்கு என்ன பண்ணுறாரு, பெலன் கொடுக்குறார். யார் மூலமாவது சொல்லி பெலன் கொடுக்குறதில்ல, அவரே நேரடியாக நமக்கு என்ன பண்ணுகிறார், பெலன் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஆமேன். எபேசியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். 2 விதமான பலனை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். முதலாவது, ஆவியிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், பலப்படுத்துகிறார். நம்முடைய உள்ளான மனிதனுக்கு கர்த்தர் வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய மனதளவில் நமக்கு வேண்டிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, ஏசாயா 40:29 வாசிக்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுறார். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் கர்த்தர் கொடுக்குறார். நம்முடைய மாம்ச பிரகாரமாக பலனையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கொடுக்குறார். ஒன்று ஆவியில் பலன் கொடுக்குறார், 2வது நம்முடைய மாம்சத்திலையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், பலன் கொடுக்குறார். யாருக்கு இந்த பலனை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்துக்கு. ஹல்லேலூயா. தமது ஜனம், எல்லாருக்கும் கர்த்தர் இந்த பலனை கொடுக்குறது இல்லையா, யாருக்கு மாத்திரம் கொடுக்குறாரா, தமது ஜனம். இந்த காலவேளை நம்ம ஒரு சில கூட்டமாக நம்ம இந்த இடத்துல வந்து ஆலயத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே யாருடைய ஜனங்கள்னா, கர்த்தருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மெய்ப்பர், நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த காலவேளை நாம் அவருடைய ஜனங்கள் என்கிற நம்பிக்கையை அந்தஸ்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறபடினால அவருடைய ஜனங்களாகிய நமக்கு தான் கர்த்தர் அந்த பலனை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் 2 நாளாகமம் 7:14 நம்ம வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆமாம். அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள். அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 27 சங்கீதம் 1 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா. ஆகவே யாருக்கு அஞ்சுவேன். இவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா. ஆமென். ஜீவனின் பலன். நாமத்தை தரித்து கொண்டவங்க தான் அவங்க ஜனம் சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய நாமத்தை தரித்து கொள்ளுகிறதுனா என்ன? போன வாரத்தில் நம்ம கேட்டோம் இல்லையா, நீதியின் வஸ்திரங்களை, நீதியின் சால்வையை கர்த்தர் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். அது வெளியே போடுற ட்ரெஸ் இல்லை, உள்ளான மனிதனுக்கு நம்ம உடுத்துக்கிற ஒரு வஸ்திரம் இல்லையா. அந்த வஸ்திரத்தின் ஒரு பகுதி தான் எங்கள் வஸ்திரம் சொல்லுது, என்னுடைய ஜீவனில் கர்த்தர் பலனாக இருக்கிறார். அந்த கர்த்தரையே என்னுடைய ஜீவனாக, என்னுடைய பலனாக நான் என்ன பண்ணுகிறேன், வைத்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவர்களுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், பலனையும் சமானத்தையும் கொடுக்குறேன். இங்கே வசனம் சொல்லுகிறது போல, அவரே என்னுடைய ஜீவனின் பலனானவர். யோசித்து பாருங்கள், அவர் என்னுடைய ஜீவனின் பலன் அப்படின்னா, ஜீவன் போச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன மீனிங் அப்படின்னா, ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்குறாருன்னா, முதல்ல நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஜீவனை பிசாசால் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனை வியாதியினால், சத்ருவினால் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்னுடைய ஜீவனை வேறு எந்த காரியமும் பறிக்க முடியாது. ஏன்னா அவரே என்னுடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார் என்ற தைரியம் இந்த காலத்தில் அவருடைய ஜனங்களாக நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் யார் என்று சொன்னால், அவரையே தங்களுடைய ஜீவனின் பலனாக வைத்திருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன். நான் வாழ்கிறது இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள என்ன பண்ணுறாரு,
வாழ்கிறார். அவர் எனக்குள்ளே வாழ்கிறதுனால நான் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல. அவர் என்னுடைய ஜீவனின் பலனாக இருக்கிறார். அதனால் தைரியமாக சொல்ல, நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்குன்னா மனிதர்களை மாத்திரமல்ல, பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். அதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவே எனக்கு ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் தான் தம்முடைய ஜனங்கள், நாமத்தை தரித்தவர்கள் அவருடைய ஜனங்கள். மாத்திரமல்ல, யார் அவருடைய ஜனங்கள் அப்படின்னு சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள்னு சொல்லி யாரை சொல்கிறாருன்னா, அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களை தான் என் ஜனங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலவெளியில் நம்ம துதிக்கிறவர்களாய் மாறும்போது நம்ம அவருடைய ஜனங்களாக என்ன பண்ணுறோம், மாறிவிடுகிறோம். அப்போ அவருடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவனா, அவரை துதிக்கிறவர்கள். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுவான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, உம்மை ஆராதிப்பேன், உம்மை துதிப்பேன். யாரை துதிப்பேன்னா, என்னுடைய பலனாகிய கர்த்தரை நான் என்ன பண்ணுவேன், துதிப்பேன். சாதாரணமான தேவன் அல்ல, அவர் யார், என்னுடைய பலனானவர். எனக்கு பலன் என்னுடைய மாம்ச புயம் கிடையாது, என்னுடைய பலன் என்னுடைய படிப்பு கிடையாது, என்னுடைய பலன் என்னுடைய தாளந்துகள் கிடையாது, என்னுடைய பலன் என்னுடைய அறிவு கிடையாது, என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது. என்னுடைய பலன் யாருன்னா அவர்தான். ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னுடைய பலன். ஆகவே ஆண்டவரே, நான் உம்மில் அன்பு கூறுவேன், உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்கள் யார் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தினுடைய நடுமையத்தை நீங்கள் வாசிக்கும்போது, 1 ராஜாக்கள் 8:33, உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்கள். ஹல்லேலூயா. உம்முடைய ஜனங்கள் யார் அப்படின்னு சொன்னால், உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி ஆலயத்துக்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்கிறவர்கள் தான் அவருடைய ஜனங்கள். ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது சொன்ன அவருடைய ஜனங்கள் யாருன்னா, அவருடைய நாமத்தை தரித்தவர்கள் அவருடைய ஜனங்கள். 2வது, நாமத்தை துதிக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். 3வதாக, நாமத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு என்ன கொடுப்பேன், பலனையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆக இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் பாருங்கள், பலனையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், நீதிமொழிகள் 10:22 வாசிக்கிற, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன கூட்டாராம், வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்காதுன்னா, வேதனை இருக்காது. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வேதனைக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, சமாதானத்தை என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆண்டவர் ஒரு காரியத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னா, அது குறித்து அதில் எந்த ஒரு காரியத்திலையும் நமக்கு வேதனையே இருக்காது, அதில் சமாதானம் மாத்திரம்தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். எப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னால், முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. தமது ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், முதலாவது என்ன சமாதானத்தை கொடுக்குறாருன்னா, தேவனிடத்தில் கர்த்தர் சமாதானம் கொடுக்கிறார். பீஸ் வித் காட், ஆண்டவரோடு சமாதானம். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆண்டவரோடு கூட ஒரு சமாதானம் இல்லாததுனால தான் அவரை அறியாமல் மனசும் மாம்சம் விரும்பினது போல் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலவெளியில் நம்ம யாருக்கிட்ட சமாதானமாக இருக்கிறோமோ இல்லையோ, அது 2வது பட்சம். ஆனால் ஆண்டவரோடு கூட உங்களுக்கு சமாதானம் இருக்கா? ஒருவராவது ஆண்டவரோடு கூட உள்ள சமாதானத்தை என்ன பண்ணக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆண்டவரோடு கூட இருக்கிற சமாதானம், அதை கர்த்தர் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினால கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம், சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு இளையகுமாரன் அதை தான் தகப்பனிடத்தில் திரும்பி வரும்போது தகப்பனிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கணும். அதுபோல் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தேவனிடத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2வது பாருங்கள், பிலிப்பியர் 4:7 வாசிக்கிறோம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். தேவனுடைய சமாதானம், முதலாவது தேவனோடு சமாதானம், 2வது அவருடைய சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாராம், கொடுக்குறார். ஃபஸ்ட்டு அவரோடு கூட சமாதானம் ஆக்கிடுறாரு. அவரோடு கூட நம்ம சமாதானம் ஆன உடனே அவருக்குள்ளதெல்லாம் நமக்கு வந்துடுது. அப்போ அவருக்குள்ளே இருக்கிற சமாதானத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுத்துட்றார். அல்லேலூயா. அவருக்குள்ளே இருக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? ஒரு முறை சீஷர்களோடு கூட அவர் படகுல பிரயாணம் கொண்டிருக்கும்போது
காற்று பயங்கரமாக என்ன பண்ணுச்சு, அடித்து புயல் வந்து படகுலாம் அமிழ்ந்து போகத்தக்கதாக பயங்கரமான சூறாவளி காற்று. அந்த நேரத்தில் அவங்க சீஷர்கள்லாம் பயந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து கூச்சலிட்டாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் காற்றையும் கடலையும் அதட்டி இறையாது என்ன சொன்னார், அமைதலாயிரு, 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 அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாக இருக்கும். அதுதான் இங்கே வாசிக்கிறோம். அவருடைய பெலன் கொடுத்து அவர்களை சமாதானத்தை அருளுகிறார். அந்த சமாதானத்தில் ஒன்று என்னென்னா அமைதியை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த தேவனுடைய சமாதானத்தையே கர்த்தர் நமக்கு, பிரச்சனைகள் மத்தியிலும் எல்லாரும் பயந்தாலும் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்னா தேவனே அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். புரிந்து கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் நான் கஷ்டப்படணும், இந்த நேரத்தில் நான் வந்து அழணுமே, இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் தலையை பிச்சுட்டு ரோடாக ஒரு பைத்தியக்காரன மாதிரி சுற்றணுமே, ஆனால் இந்த சூழ்நிலையில் என்னால் எப்படி சமாதானமாக இருக்க முடியுது அப்படின்னு உங்களாலே புரிந்து கொள்ள முடியாத தேவனுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு சமாதானம் இருக்குது. அது என்ன சமாதானம் அப்படி சொன்னால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். ரோமர் 12:18. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க, சமாதானமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்கள், மூணாவது ஒரு சமாதானம். முதல்ல சொன்ன தேவனோடு கூட சமாதானத்தை கொடுக்குறார். ரெண்டாவது தேவனுடைய சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். மூணாவது மனுஷர்களோடு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறார். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்குது. குடும்பங்களோடு, உறவுகளோடு, மனிதர்களோடு நமக்கு என்ன இல்லாமல் இருக்குது, சமாதானம் இல்லாமல் இருக்குது. மனிதர்களோடு சமாதானம் இல்லாமல் இருக்குது. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது, கூடுமான வரைக்கும் நீங்கள் மனுஷரோட, எல்லா மனுஷரோட என்னவா இருங்க, சமாதானமாக என்ன பண்ணுங்க, இருங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பெலனா இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். ஹல்லேலூயா. என்ன மனது இல்லைன்னா, மனம் திரும்புகிறதுக்கு மனதில்லை. எதுக்கு மனம் திரும்பணும்னா, மற்றவர்களோடு சமாதானமாக இருக்கிறதுக்கு மனம் திரும்புகிறதுக்கு உங்களுக்கு மனதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலவெளியில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனத்தினுடைய மையப்பகுதியை இந்த வசனம் தான் நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் யாருக்கு கூடயாவது சமாதானமாக இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் நீங்கள் அவர்களோடு கூட சமாதானமாக வேண்டிய மாதம். ஹல்லேலூயா, ஆமென். கூடுமான வரைக்கும் எல்லா மனுஷரோட சமாதானமாக இருங்க. மனுஷர்களோடு சமாதானமாக நீங்கள் இருந்தால் தான் தேவன் கொடுக்குற பலனையும் சமாதானத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீங்க. மனம் திரும்புங்க. மற்றவர்களோடு சமாதானம் ஆகணும்னு சொல்லி உங்கள் மனம் சொல்லட்டும். உங்கள் மனசு சொல்லிட்டு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ண மாட்டீங்க, கேட்கமா. நீங்களும் அப்படி செய்ய மனதாக இல்லை. ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார், சமாதானம் ஆகிடும் அவங்க கிட்ட அப்படின்னு. ஆனால் நீங்களும் அப்படி செய்ய மனதாக இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற பலனையும் என்ன பண்ணுவீங்க, இழந்து போவீங்க. பாருங்கள், இந்த பலன் என்கிறது, இந்த சமாதானம் என்கிறது ஏதோ ஒரு ஃபீலிங் கிடையாது. ஒரு நம்ம உள்ளத்தில் நம்ம ஃபீல் பண்ணுற ஒரு காரியம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், என்னாகும் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமாதானம் அப்படின்றது வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது. அவரே நமக்கு கொடுத்து, வாக்கு கொடுத்து நமக்கு கொடுக்கப்படுகிற பேருக்கு ஒன்று தான் என்னது, சமாதானம். அது நம்மளாவே உருவாக்கிக்க முடியாது. அது ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பெற்றுக்கொள்கிறோம். அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறதுக்கு பேர் தான் என்னது, சமாதானம். நாமே சமாதானமாக இருக்கணும்னு ட்ரை பண்ண முடியாது. அவர் கொடுத்தா மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சமாதானமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவேதான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாம். யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, நேரம் இல்லாதனால நான் சீக்கிரமாக வசனங்கள்லாம் சொல்லி கடந்து போகிறேன்.
நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே வந்து நீதியாகிய கனி அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உண்மையாகவே எப்படி மொழிபெயர்த்திருக்கிறோன்னா, நீதியுடைய கனியானது, நீதியினுடைய ஒரு கனி என்ன அப்படின்னு சொன்னால் சமாதானம். அல்லேலூயா. ஆமென். இந்த நீதியினுடைய ஒரு கனி சமாதானம். ஆகவே தான் கலாத்தியர் 5:22-23 நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனியும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கனிக்கு பேர் என்னது? சமாதானம். நீதி அப்படின்னு சொன்னாலே நான் போன வாரம் சொன்னேன், நீதினா என்னது? ரைட் கான்ஷியஸ்னஸ், சரியான உணர்வு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற சரியான உணர்வுக்கு பேர் தான் என்னது? நீதி. அந்த சரியான உணர்வில் நிறைய காரியங்கள் அடங்கும். நீங்கள் யார் என்கிறது அதில் அடங்கும், ஆண்டவர் உங்களுக்கு யார் என்கிறத அதில் அடங்கும். உதாரணமாக, அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார், அது அந்த சரியான உணர்வு எனக்கு இருக்கணும். தேவனோடு கூட ஒரு சமாதானம் எனக்கு இருக்கணும். அந்த சரியான உணர்வில் நம்ம என்ன பண்ணணும்? பயணிக்கணும். அப்போது அப்படி நம்ம சரியான உணர்வில் நம்ம இருக்கும்போது ஒரு கனியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஒரு கனி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மூலமாக வருகிறது. அது என்னென்னா சமாதானம். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, அது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. சமாதானத்தில் என்ன பண்ணுதான்? விதைக்கப்படுகிறது. நீதியினுடைய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9 வாசிக்கிறோம். நான் போன வாரம் பிரசங்கத்தில் சொன்னேன், நாம் யாருன்னா தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. எப்பொழுது நாம் அவருடைய பிள்ளை என்கிற அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சமாதானம் பண்ணுவர்களாக இருக்கும்போது. அல்லேலூயா. உதாரணமாக இப்படி சொல்கிறேன், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என்று கேட்ட தாய். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து மற்றவர்கள் இவன் நல்லவன் அப்படின்னு புகழும்போது, அவனை பெற்றெடுத்த நேரத்தில் அவங்க கிடைத்த சந்தோஷத்தை பார்க்கலாம், அந்த நல்ல பெயரை அவனுடைய வாழ்க்கையில் அவங்க கேட்கும்போது தான், மற்றவங்களால் அவன் புகழ்படும் போது தான் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்களாம். அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம். அதுபோல் சில நேரத்தில் பாருங்கள், அப்படி அவங்க இப்போ உதாரணமாக பாருங்களேன், இப்போ எங்கள் மனைவி இருக்கிறாங்க, அவங்க நல்லா பாட்டு பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாட்டு பாடுறாங்க. அதனால் இப்போ டிம்மி பாடுறான். டிம்மி பாடுறதுனால உடனே என்ன சொல்லுவாங்க? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறான்ப்பா, அவன் வந்து அவங்களுடைய பையனை ப்ரூவ் பண்ணுறான்ப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க? சொல்கிறாங்க. அதுபோல் தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி எப்படி நிரூபிக்கிறீங்கன்னா, நீங்கள் சமாதானம் பண்ணும்போது தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறீங்க? நிரூபிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். 2 கொரிந்தியர் 5:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கார். நமக்கு ஒரு ஊழியமே கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். 2 பேர் சண்டை போட்டிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் என்ன பண்ணணும்? ஒப்புரவாக்கணும், சமாதானமாக்கணும். முதல்ல யாரோடு சமாதானமாக்கணும்? தேவனோடு கூட சமாதானமாக்கணும். அப்படி தேவனோடு அவங்களை சமாதானமாக்கிட்டா தேவனே அவங்களுடைய சமாதானத்தை அவர்களுக்கு என்ன பண்ணிடுவார்? கொடுத்துருவார். அடுத்தது முக்கியமானது, நாம் மனிதர்களோடு என்ன பண்ணணும்? சமாதானமாகணும். அப்படிப்பட்ட சமாதானம் பண்ணுகிற ஊழியத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படி நீங்கள் சமாதானம் பண்ணுறவர்களாக இருப்பீங்கன்னா நீங்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பீங்க, பிள்ளைகளாக இருப்பீங்க. சும்மா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். மாத்திரமல்ல, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கொலோசியர் 3:15, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, அதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீதியை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய இருதயம் தான் நிலம். நம்முடைய இருதயம் என்னது? நிலம். அந்த நிலத்தில் எதை விதைக்கணும்னா தேவ சமாதானத்தை என்ன பண்ணணும்? விதைக்கணும்.
இருதயத்தில் தேவ சமாதானம் இருந்தால் தான் நீங்கள் மற்றவங்களோட என்னவா மாற முடியும், சமாதானமாக இருக்க முடியும். அதனால தான் பவுல் சொல்கிறார் கொலோசியருக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் என்ன பண்ண கடவுது, ஆழ கடவுது. வைராக்கியம், கோபம், எரிச்சல், மற்றவங்களை குறித்த ஒரு பொறாமை, இதெல்லாம் இருதயத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருந்ததுன்னா தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்ய முடியாது. அப்படி தேவ சமாதானம் இருதயத்தில் ஆளுகை செய்யலாம், மனிதர்களோடு உங்களால் என்ன பண்ண முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை குறித்து எரிச்சல், வைராக்கியம், பொறாமை இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் வருதோ, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கசப்பு வருதோ, அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே இதெல்லாம் எடுத்து போட்டு தேவ சமாதானத்தை இருதயத்தில் என்ன பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், விதைக்கிறேன். தேவ சமாதானம் விதைக்கப்பட்டால் அது என்ன கனியை கொடுக்கும்னா, மறுபடியும் கொடுக்குற கனி சமாதானமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீதியின் கனியாகிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தேவ சமாதானத்தை விதைச்சிங்கன்னா தேவன் உங்களுக்கு மாத்திர சமாதானத்தை கொடுக்கறதில்ல, நீங்கள் மற்றவர்களோடு சமாதானமாகும்படியாக கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமாம். இந்த காலவெளியில் இந்த மாதத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாக உங்களுக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாலும், இதில் உண்மையான அர்த்தம் நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மற்றவர்களோடு சமாதானமாகணும். அதற்கு தேவை தான் என்னதுன்னா தேவனுடைய பலனும் தேவனுடைய சமாதானமும். அநேகரால் நம்ம மாம்சத்தில் மற்றவங்களோட சமாதானம் ஆக முடியாது. ஏன்னா அவங்க பண்ணியிருக்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை இல்லையா. அதனால் அதுக்கு தேவை என்ன தேவை, தேவ சமாதானமும் தேவ பலனும் தேவை. அது இருதயத்தில் விதைங்க. தேவ சமாதானத்தை விதைச்சா அது நீதியின் கனியாகிய சமாதானத்தை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். அல்லேலூயா. மற்றவர்களோடு சமாதானம் ஆகும்படியாக தேவன் உதவி செய்வார். உங்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை இருதயத்தில் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அவன் வேதத்தில் அநேகர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க. உதாரணமாக ஆபிரகாம், லோத்து, அவங்க 2 பேருடைய வேலைக்காரருக்கு நடுவில் சண்டை வந்தபோது ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கும் உனக்கும், என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன்னா நம்ம சகோதரராக இருக்கிறபடினா நமக்குள்ளே என்ன வேணாம், வாக்குவாதம் வேணாம். நீ அந்த சைடு போனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த சைடு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சமாதானமாக என்ன பண்ணாங்க, போனாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனுடைய பேர் என்னென்னா பர்னபா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், பவுல் சீஷர்களோடு கூட தங்கும்படியாக பார்த்தானாம். சீஷர்களோடு கூட பவுல் தங்கும்படியாக பார்த்தான். இந்த பவுல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் முற்காலத்தில் யாராக இருந்தான், சவுலாக இருந்து சீஷர்களை துன்பப்படுத்தினவன். இப்போ இவன் என்ன தான் இவன் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தாலும் சீஷர்கள்லாம் அவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. ஐயோ இவர் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லி பவுலை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ பர்னபான்ற ஒரு மனுஷன் தான் சமாதானம் பண்ணுறான், பயப்படாதீங்கப்பா, அவன் முற்காலத்தில் அப்படி இருந்தான், இப்போ என்னவா ஆகிட்டான், நல்லவனாக மாறிட்டான், அதனால் அவன் என்ன பண்ணலாம், சேர்த்துக்கொள்ளலாம், சமாதானம் பண்ணுறான். இப்படி வேதம் முழுவதிலும் நீங்கள் அநேக சமாதானம் பண்ணுகிறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சரீரத்தின் இரத்தத்தை நமக்கு சிந்தி நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த பிரிவினையை தடுத்து நம்மை ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்கினார், சமாதானமாக்கினார். அல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் யார் கூடலாம் சண்டை போட்டிருக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணணும், சமாதானமாக முயற்சி செய்யணும். அப்போ தான் தேவனுடைய பலனையும் தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கணும். இதை ஒரு ஆசீர்வாதம்னு கர்த்தர் சொல்கிறார். இது ஆசீர்வாதம். காரு, பங்களா, பணம் இதெல்லாம் ஒரு விதமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னென்னா சமாதானம், தேவனுடைய பலன். இது நம்ம இருதயத்தை ஆளுகை செஞ்சதுன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையை தேடி வரும். இதுக்காக தனியாக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இதே நேரத்தில் சிலர் சமாதானம் வேணான்னு போனாங்க. அவங்கள குறித்தும் வேதத்தில் போடப்பட்டிருக்கு. உதாரணமாக ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாகிய காயின், ஆபேல் 2 பேரும் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார், இன்னொருடைய காணிக்கை என்ன பண்ணார், அங்கீகரிக்கலை. இதை பார்த்தபோது காயினுடைய முகநாடி வேறுபட்டுச்சான். அல்லேலூயா. அவனுக்கு எரிச்சல் உண்டாச்சான். அவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதே, எனக்கு நடக்க மாட்டேங்குதே. இப்படிப்பட்ட காயின்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சில பேருக்கு முகம் மாறிடும். சில நல்லா இருக்கிறத பார்த்தா முகம் மாறுன்றதை விட அவங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்கலையேன்றதுல தான் முகம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுது, மாறுது. இப்படிலாம் பண்ணோன்னா தேவ சம்பந்த இருதயத்தை என்ன பண்ண முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
அவன் மாத்திரமல்ல கோராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், மொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரு கூட்டத்தை தனியாக பிரிச்சுட்டு வந்தான். என்ன ஆகும் 16ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஆகும்? 16ஆம் அதிகாரத்தில் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் நாங்கள் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை நீங்கள் ஏன் என்ன பண்ணுறீங்க? உயர்த்துறீங்க. இந்த கோராகு பாருங்கள், ஒரு 250 பேரை அவன் கூட கூப்பிட்டுட்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணுறான்? அவன் தனியாக ஒரு கூட்டத்தை எழுப்புறான், சமாதானத்தை குலைக்க நினைக்கிறான். அப்படிப்பட்டவங்களுடைய முடிவு என்ன வாழ்ந்தது தெரியுமா? அந்த பூமி 2ஆக பிளந்து அவங்க என்ன பண்ணாங்க? உயிரோட பூமிக்குள்ளே என்ன பண்ணாங்களா? புதைக்கப்பட்டாங்க. யாருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சமாதானம் வேணான்னு சொல்லி சமாதானத்தை குலைக்க நினைத்தவர்கள். அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கி யார் கூடலாம் சமாதானம் வாங்கணும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் பேசுகிறாரோ அவர்களோடு கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் என்ன ஆகிடுங்க? சமாதானம் ஆகிடுங்க. இருதயத்தில் சமாதானம் ஆக. சமாதானத்தை நீங்கள் விதைச்சிங்கன்னா சமாதானத்தின் கனியாகிய நீதியின் கனியாக சமாதானத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் மற்றவங்களை குறித்ததான கோபத்தையும் வைராக்கியத்தையும் கசப்பையும் நீங்கள் விதைச்சிங்கன்னா அதை நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அறுப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாகவோ நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க? அறுப்பீங்க. நீங்கள் யோசிக்கலாம், எனக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இவங்களுக்கு என்ன பண்ணேன், இவங்க எதுக்கு என் மேலே இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறாங்க, இவ்வளோ காண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் ரத்த சம்பந்தமான உங்களுக்கு சொந்தமான ஜனங்களோடு கூட எதை விதைச்சிருக்கிறீங்க? இறுதியில் கசப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தையும் என்னென்ன காலத்தில் விதைச்சிருக்கணும் அதை கனியாக வேறு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது? காமிக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் மற்றவர்களோடு என்னவா இருங்க? சமாதானமாக இருங்க. அப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவருடைய புத்திரராக கருதப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலவில் தேவன் நமக்கு பலனும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் மற்றவர்களோடு சமாதானம் ஆகிறவர்களாய் நம்ம மாறுவோம். முதலாவது சொன்னால் தேவனோடு கூட சமாதானம், 2வது தேவனுடைய சமாதானம், 3வதாக மனிதர்களோடு கூட சமாதானம். இப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்குறார். பலனில் ஆவியில் பலன் கொடுக்குறார், 2வது நம்முடைய சரீரத்தில் பலன் கொடுக்குறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த காலவில் கர்த்தர் நம்மோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கடைப்பிடிப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக நம்ம சமாதானமாய் வாழ்கிற ஒரு மாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஆக கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ.
ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தி நீரே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லார் கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கே. இந்த புதிய மாதத்திலே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவி. எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக நீர் கிரியை செய்ய போகிறீர். செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயீரே எனக்கெல்லாம் நீரே. என் தேவை எல்லாம் சந்திப்பீர். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. Thank you Jesus. கடந்த 7 மாதம் காலமாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டுகிற நல்ல கிருபைகளுக்காக நாம் பாடினது போல கடந்த 7 மாதமாய் நம்முடைய வாழ்க்கையில் யெகோவாயீரே எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக கிரியை செய்தார். நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தந்தார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நம்மை போஷித்தார். நாம் தலை குனிந்த இடங்களெல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்தினார். ஆகவே எல்லாரும் உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. யெகோவாயீரே எந்தன் தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயீரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே.
என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நம் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நம்பிக்கையோடு சொல்வோம், யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். நம்பிக்கையோடு சொல்லுவோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயுதங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்யலாம். கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில். இன்னொரு விசை கூட, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீரே. நம்பிக்கையோட அறிக்கை செய்து பாடுவோம். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், ஈரே. யெகோவா
யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரான. மறுபடியும் யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரான. மறுபடியும் அறிக்கை செய்யலாமா? யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். மழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இயேசையா அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி அருமையான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவர் நம்முடைய யெகோவா ஈரே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இந்த காலவில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினால, நம்மை தோளில் தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறபடினால நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி 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 அப்பா. எங்கள் தேவைகளை சந்திக்கிற எங்கள் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் தேவனுடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த புதிய மாதத்தில் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. எங்களை தோளில் தூக்கி சுமக்கிற நல்ல தெய்வமே, நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம், நாங்களுமை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு தகப்பனை போல நம்மை கடந்த 7 மாத காலமாய் தோளில் தூக்கி சுமந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பரம தகப்பன், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற பரம தகப்பன் அவர். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால இந்த காலவில் தைரியமாக சொல்ல முடியும், இதுவரைக்கும் என்னை தோளில் தூக்கி சுமந்த தேவன் இனி வருகிற காலங்களில் என்னை தூக்கி சுமப்பார், என்னை தூக்கி சுமப்பார், என்னை தப்புவிப்பார், என்னை வழிநடத்துவார், என்னை ஆற்றுவார், என்னை தேற்றுவார், எனக்கு ஆதரவாய் இருப்பார், எனக்கு பலன் அளிப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் இருக்கிறவங்களை நேர் முழங்கால் படிக்கிட்டு இந்த அருமையான காலவில, இந்த அதிகாலை விலையில் என்னை தோளில் தூக்கி சுமக்கிற தெய்வம் 7 மாதமாய் என்னை ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். இந்த 8வது மாதத்தில் என்னை உயர்த்துவார், என்னை உயர்த்துவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு சுகம் கொடுப்பார், எனக்கு பலன் அளிப்பார், எனக்கு சமாதான மருளி என்னை ஆசீர்வதிப்பார் நம்புகிறவங்க எல்லாரும் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஏந்தினி தாங்கினி உயர்த்தி நீர் தப்புவித்தீர்
ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தி. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விசுவாசத்தோடு சொல்லுமா? விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசுவே நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை. மறுபடி சொல்லுவோமா? துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் நிற்குமே, தாமதமானால் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதார. அவரே என்னுடைய ஆதாரம் சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீ நல்லவரே சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமப்பீரே சொல்லுவோம். தூக்கி சுமந்தீரே வாழ்நாளெல்லாம், இயேசுவே தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவே. குழப்பங்கள் என்னை சூழும்போது குழந்தை போல நான்
முன் வருவேன். சொல்லி பாடலாமா? குழப்பங்கள் என்னை சூழும் போது குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பாரங்கள் என்னை அழுத்தும் போது, பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். மனதின் பாரங்கள் என்னை அழுத்தும் போது உம் பாதத்தை நான் பிடித்து கொள்வேன். யாருமின்றி நான் கலங்கும் போது என் நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். யாருமின்றி நான் கலங்கும் போது ஒரு நண்பனாக நீரே என்னை நடத்தி செல்வீர். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். இதுவரைக்கும் நம்மை தோளில் தூக்கி சுமந்த தேவன் அவர் இனிமேல் நம்மை நடத்துவார் நம்பிக்கையோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.